Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. நீங்க வேணா பாருங்க, தேமுதிக அதிமுக கூட்டணியில கிடையாது. இனிமே திமுகவோட கூட்டணி சேர்றதுக்கான அனைத்து நகர்வுகளும் ஏற்பாடாயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லப்படுது. நேற்று இந்த 2 எம்பிக்கள் அறிவிச்சது, அதற்கு பின்னணியில தேமுதிகவினுடைய மனநிலை என்னவா இருக்கு, திமுக தேமுதிகவுக்கு கிரீன் சிக்னல் காட்டினதாக சொல்லப்படுது. அதனுடைய முழு பின்னணி குறித்து விரிவா பார்த்துருவோம். அதே மாதிரி அண்ணா பல்கலைக்கழக குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. அது 30 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை சொல்லப்பட்டிருக்கு. அந்த யார் அந்த சார் அப்படிங்கிறது இனிமே கேட்கக்கூடாது. கேட்டா அது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல்னு சொல்லி முடியறதுக்குள்ள எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் தொடர்ந்து அதை பத்தி பேசிட்டு வராங்க. அவங்களுக்கு நீதிமன்ற அவமதிப்பின் கீழ் சிறை அல்லது அபராதம் விதிக்கப்படக்கூடும் அப்படிங்கிற தகவல் சொல்லப்படுது. அதனுடைய பின்னணி குறித்தும் அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு, அதையும் எல்லாத்தையும் பேசிடுவோம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம். இப்போ நேத்திக்கு அதிமுக வந்து அவங்களோட வேட்பாளர் அறிவிச்சாங்க இல்லையா வரக்கூடிய ராஜ்யசபா தேர்தலுக்கு. அதுல யாருக்கு பெரிய ஏமாற்றம் பண்ணா தேமுதிகவுக்கு தான். ஏன்னா தேமுதிக வந்து தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தாங்க, அதிமுக வந்து எங்களுக்கு ஒரு சீட் கொடுக்கணும், அது அவங்களோட கடமை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் LK சுதீஷ்லாம் எடப்பாடி பார்த்து சந்திப்புலாம் நடத்தினார் இல்லையா, அதற்கப்புறமா அவருக்கு தொடர்ந்து ஏமாற்றம் தான் வந்திருக்கு. நேற்றைக்கு அதிமுக அந்த கட்சியை சேர்ந்த 2 வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்க ராஜ்யசபா தேர்தல். கூட்டணிக்கு இந்த வாட்டி கொடுக்கப்படல, ரெண்டுமே அதிமுக தான் நிக்கிறாங்க. இதுல என்ன ஒரு இதுனா, தேமுதிக என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதிமுக வந்து ஒரு பக்கம் உறுதியா சொல்றாங்க, அதாவது தேமுதிக வந்து எங்களோட கூட்டணி இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த உறுதி என்பது தேமுதிக வரல. ஏன்னா அவங்களோட மைண்ட் என்னவா இருக்கு அப்படின்னா, வரக்கூடிய அந்த பொதுக்கூட்டம் இருக்கு இல்லையா, ஜனவரி மாசம் போடுறாங்க, அடுத்த வருடம் ஜனவரி மாசம், அதுல வந்து நாங்க கூட்டணி கணக்கு அறிவிப்போம்னு சொல்றாங்க. ஆனா அதிமுக என்னதான் ஒரு பக்கம் உறுதியா சொன்னாலும் தேமுதிகவுக்கு அந்த உறுதி, அந்த நம்பிக்கை என்பது இன்னும் வரல. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்ப என்ன சொல்றாங்க அதிமுக காரங்க, இந்த வாட்டி நாங்க போட்டி போட்டுக்கிறோங்க, உங்களுக்கு வந்து அடுத்த வருடம் வரக்கூடிய ராஜ்யசபா தேர்தல சீட் ஒதுக்குறோம் அப்படின்ற மாதிரி எடப்பாடி கைப்பறி எழுதியே கொடுத்துட்டார் போல. அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தோம் நம்ம சோசியல் மீடியால. ஆனா இருந்தாலும் தேமுதிகவுக்கு ஒரு நம்பிக்கை வரல. ஏன்னா முன்னாடி என்ன பேசப்பட்டது அப்படின்னா, நீங்க 2019 கூட்டணி கட்சி அன்புமணி கொடுத்தீங்க, 2020 கூட்டணி கட்சி GK வாசன் கொடுத்தீங்க. ஆனா இப்போ எங்களோட டர்ன், இப்போ நாங்க தான் உங்களோட கூட்டணியில் இருக்கோம், இந்த வாட்டி எங்களுக்கு அந்த சீட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தேமுதிக கேட்டிருக்காங்க முன்னாடி இருந்து. தேமுதிக இந்த வாட்டி எடப்பாடி பழனிசாமி ரெட் கார்டு காட்டிட்டு அதிமுக வேட்பாளர் நிறுத்திட்டாரு இல்லையா. இதுல வந்து தேமுதிக ரொம்பவே ஏமாற்றம் அடைந்திருக்காங்கன்னு சொல்லும். அதனால என்னதான் அதிமுக கூட்டணியில தொடர்னாலும் சொன்னாலும் இவங்களோட கணக்கு நிச்சயமா மாறும். வரக்கூடிய ஜனவரி மாதம் பொதுக்கூட்டத்துல நிச்சயமா அதிமுக இருந்து தேமுதிக வெளியேறி திமுக பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இதுல நீங்க இந்த உரை ஆரம்பிக்கிறப்ப தொடக்கத்துல நீங்க சொன்ன மாதிரி யாருக்கான ஏமாற்றம் அப்படின்னா, கட்சிக்கு வெளியில தேமுதிகவான ஏமாற்றமா இருக்கலாம். கட்சிக்குள்ள ஜெயக்குமார், செம்மலை போன்ற சீனியர்கள் ரொம்ப கடுமையான அதிருப்தியில இருக்காங்க. ஏன்னா இதை மையமா வச்சுதான் அவங்க வந்து காய் நகர்த்திட்டு வந்தாங்க. அவங்களுக்கு வந்து கடந்த சட்டசபை தேர்தலில் ஜெயக்குமாரால வெற்றி பெற முடியல. அதுக்கு காரணம் நீங்க பிஜேபி கூட சேர்ந்தீங்க அப்படிங்கிறதா அவர் வெளிப்படையாவே சொல்லியிருந்தாரு. இது வேஸ்ட் லக்கேஜ் பிஜேபின்ட்டு. அதற்கடுத்து அவர் எந்த கருத்தும் இப்ப சொல்லலன்னு வச்சுங்களேன், மறுபடியும் கூட்டணி வச்சதுக்கு அப்புறம். ஆனா அவருக்கெல்லாம் அது பெரிய அதிருப்தி அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இதைத்தான் அவர் மலை போல நம்பி இருந்திருக்காரு. அது ஒரு அடுத்த கட்ட ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கும் அப்படிங்கிற வகையில. சோ இது இல்லங்கிற பட்சத்துல ஓகே, மறுபடியும் நம்ம சட்டசபையில தேர்தல் போட்டிடலாம் அப்படிங்கிற கருத்து கட்சிக்குள்ளேயும் ஏன் இந்த 2 பேரை தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கறத ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒன்னு இன்பதுரை, இன்னொன்னு தனபால். இன்பதுரை யாரு அப்படின்னா, அவருக்கு ஒரு நல்ல ஒரு வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த வழக்கறிஞர் அந்த சட்டத்துறையில. அங்க எப்படி திமுகவுல MK ஸ்டாலினுக்கு வில்சனோ, அந்த மாதிரி இவருக்கு இங்க எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவர் சந்திச்ச பல வழக்கு, பல சட்ட சிக்கல் எல்லாத்திலும் இன்பதுரை தான் துணையா இருந்திருக்காரு. குறிப்பா OPS EPS பிரச்சனை, அதற்கடுத்து இந்த இரட்டை இலை தொடர்பான விவகாரம், அதற்கடுத்து இந்த பொதுக்குழு சர்ச்சை, அது தொடர்பான வாத பிரதிவாதங்கள், நீதிமன்றத்துக்கு போனது, கேஸ் வாங்கினது, மாறி மாறி எல்லாத்துக்குமே இன்பதுரை தான் ரொம்ப துணையா இருந்திருக்காரு. அடிப்படையில ஒரு நல்ல ஒரு பேச்சாளர் இன்பதுரை. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு வழக்கறிஞர், ஒரு முன்னாள் எம்எல்ஏ இருந்திருக்காரு. அதுல என்னன்னா, ராதாபுரம் தொகுதி இருக்கு இல்லையா, இப்போதைய சபாநாயகர் அப்பாவோட தொகுதி, அவரு 2016 தேர்தலில் இவர் தோற்கடிச்சாரு. அதுக்கு அப்பாவும் கடைசி வரைக்கும் போராடினாரு. நீதிமன்றம் போனாரு, வழக்கு பதிவு பண்ணாரு, தேர்தல் செல்லாதுன்னு சொல்ல அறிவிக்கிறாரு. 49 வாக்கு வித்தியாசத்துல தான் அப்பா தோல்வியை தழுவினாரு. சோ அந்த இதுல வந்து தீர்ப்பு வரதுக்குள்ள தேர்தலே வந்துருச்சு. அது இன்னும் அது என்ன ஸ்டேட்டஸ்ங்கிறது நமக்கு முழுசா தெரியல. அதே நேரம் இதுல பார்த்தோம் அப்படின்னா 2021 தேர்தலில் மீண்டும் இன்பதுரை அதிமுக சார்பா போட்டிடுறாரு, திமுக சார்பா மீண்டும் சபாநாயகர் அப்பாவை போட்டிடுறாரு. சோ இதுல அப்பாவு 5000க்கு மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்துல இன்பதுரை
இன்பதுரையை தோற்கடிக்கிறாரு. தோற்கடிச்சு இவரு சபாநாயகரா வந்துடுறாரு. இன்பதுரை அதிமுகவுக்கான ஒரு வழக்கறிஞரா இருக்காரு. எடப்பாடியோட ரொம்ப நெருக்கமான ஒரு தொடர்பை வச்சிருக்காரு. ஆனா இது மட்டும் காரணம் இல்ல. இவர் தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கான காரணம் இது மட்டும் கிடையாது. அடிப்படையில அவர் வந்து ஒரு கிறிஸ்தவ நாடார் சமூகத்தை சேர்ந்தவர். ஒரே கல்ல ரெண்டு மாங்காங்கிற மாதிரி கிறிஸ்தவத்தையும் கவர் பண்ணலாம், நாடார் சமூகத்தையும் கவர் பண்ணலாம். ஏன்னா இந்த பக்கம் திமுக பொறுத்த வரைக்கும் வில்சனுக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப ஏன் திடீர்னு கிறிஸ்தவருக்கு இப்படி ரெண்டு கட்சியும் மாறி மாறி கொடுக்குறாங்க அப்படின்னா விஜய் காரணமா சொல்லப்படுறாரு. அந்த பக்கம் விஜய் வந்து என்னதான் வந்து பொதுவான ஒரு நடிகரா இருந்தாலும் அவர் சார்ந்த சமூகத்தின் அடிப்படையிலும் வாக்குகள் தேர்தல் அரசியல்னு வச்சுக்கிட்டா அதெல்லாம் நம்ம கணக்கு பண்ணி தான் பார்க்கணும். திமுக வில்சனு கொடுத்துட்டாங்க, அவர் ஒரு வழக்கறிஞர், அவர் ஒரு கிறிஸ்தவர், அந்த அடிப்படையில அவருக்கு ஒரு சீட்டு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி இவருக்கும் அதிமுக கொடுக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தம் இவருக்கு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி வக்கீலும் வக்கீல அது இல்லாம தனது விசுவாசிக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும். அப்படி எல்லா வகையிலும் கூட்டி கழிச்சு பார்த்தா இன்பதுரைக்கானது டேலி ஆகுது. தனபால் அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா வட மாவட்டத்திலிருந்து ஒருத்தருக்கு கொடுக்கணும். ஏன்னா எப்பவுமே வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்களை அதிமுக பெரிய அளவுல கண்டுக்கலாங்கிற மாதிரி விமர்சனம் இருக்கு இல்லையா? குறிப்பா அது வந்து வன்னியர், தேவர், கவுண்டர் இவங்களுக்கான கட்சியா தான் இருக்கு. அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இங்க வந்து அதிகாரத்துல மையத்துல அமர்ந்திருக்காங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு. சோ அதை நீக்கிறதுக்காக தான் ஒரு பக்கம் கிறிஸ்தவ நாடா இருக்கும், இன்னொரு பக்கம் தனபால் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர், அப்புறம் முன்னாள் எம்எல்ஏ இருந்திருக்காரு, அப்புறம் பல பொறுப்புகள் கட்சிக்குள்ள இருந்திருக்காரு, இப்ப வந்து கவுன்சிலரா இருக்காரு. இப்படி பல தரப்புலையும் ஏன்னா திமுக எப்படி வந்து கட்சிக்காக நீண்ட நாட்களா உழைச்ச நபர்களை சிவலிங்கம் அப்புறம் சல்மா உள்ளிட்ட நபர்களை வந்து எப்படி தேர்ந்தெடுத்தாங்களோ அதே ஸ்டைல தான் அதிமுக ஃபாலோ பண்ணிருக்கு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி ரொம்பவே கராரா இருந்துட்டாரு. தேமுதிகவுக்கு கொடுக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு நேற்று பிரேமலதா விஜயகாந்த் கொடுத்த பேட்டியிலே அவங்க அதை வெளிப்படுத்தியிருந்தாங்க. முன்னாடி அவங்க தேர்தல் ஒப்பந்தத்தின்படி 5 லோக்சபா சீட்டு ஒரு ராஜ்யசபா சீட்டு தரதா சொல்லியிருந்தாங்க. அந்த ஒண்ணு வந்து அப்பயே வந்து டாக்குமெண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க, லெட்டர் எல்லாம் கொடுத்துட்டாங்க. நான் கேட்டேன் எந்த வருஷத்துக்கானதுன்னு கேட்டேன். அது வழக்கம் இல்லைங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் விட்டுட்டேன். அதாவது வருஷத்தை குறிப்பிட்டது வழக்கம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. சோ அதனால இப்பதான் வந்து 2026ன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கறாங்களே ஒளிஞ்சு நீங்க சொன்ன மாதிரி அதற்கான எந்த உறுதியுமே பிரேமலதா விஜயகாந்த் சொல்லல. இந்த சைடு கேபி முனுசாமில இருந்து எடப்பாடியில இருந்து பலரும் சொல்றாங்க நாங்க கூட்டணியில எங்க கூட தேமுதிக இருக்கு, உறுதியா இருக்குன்னா தேமுதிக கூட இருக்கணும் அப்படிங்கிறது எடப்பாடியோட தலைமைக்கு ஒரு பெரிய ஒரு தேவைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அவர் பிரம்மாண்ட கூட்டணி மெகா கூட்டணி அமைக்கப்படும் சொல்லிட்டே இருக்காரு. அதுல தேமுதிக போன்ற கட்சிகள் இருந்தா அது ஒரு தோற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால தேமுதிகவை அதிமுகவுக்கு முழுசா விட்டுறவும் மனசு இல்ல. கொடுத்துட்டா எங்க நீங்க அன்புமணி மாதிரி ஜி.கே. வாசன் மாதிரி மாறி போயிட்டீங்கன்னா எங்க ஆட்களை நான் திருப்தி பண்ண முடியல, உங்களுக்கு எல்லாம் கொடுத்து என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற இன்னொரு அதிருப்தி இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கு தேமுதிக பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அவங்க மறுபரிசீலனை பண்ணணும். இன்னும் எத்தனை நாள் வந்து நீங்க கேப்டன் பேரை சொல்லி அரசியல் பண்ண முடியும்? கேப்டன்ங்கிறது ஒரு அடையாளம், அது தமிழக மக்கள் மத்தியில ஒரு நற்பெயரை சம்பாதித்த ஒரு நபர். அதை தாண்டி களத்துல நீங்க என்னவா வெளிப்படுறீங்க? பிஜேபி எதிர்க்கிறீங்களா, பிஜேபிக்கு ஆதரவா இருக்கீங்களா, களத்துல நீங்க எப்படி வெளிப்படுறீங்க அப்படிங்கறதா முக்கியம். உங்ககிட்ட எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில தான் இன்னொரு கட்சியும் அந்த முடிவு எடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்கள்ட்ட எம்எல்ஏவே இல்லாத பட்சத்துல நீங்க எப்படி இவ்வளவு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பார்கன் ஏற்படுத்துறீங்க அப்படிங்கிறது ஒரு விஷயமா பேசப்பட்டு வருது. இதுல நீங்க சொன்னது போல தேமுதிக வந்து உறுதியா ஒரு நிலைப்பாடு எடுத்தவங்க தேவை இருக்காங்க இல்லையா? இதுல எதுக்காக பார்க்கணும் அப்படின்னா ஒரு ராஜ்யசபா சீட்டா இல்ல வந்து சட்டமன்ற தொகுதிகளா அப்படின்னு பார்க்கும்போது இப்பவே அறிவிச்சாகணும். அதிமுக அறிவிச்சாங்க இல்லையா? தேமுதிகவும் திருப்பி சொல்லணும், ஒண்ணு அதிமுகவோட இருக்கும் இல்ல அப்படின்றது இப்பவே அறிவிச்சா மட்டும்தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு கட்சி தயாராக முடியும். அது எப்படி சொல்லுவாங்க? சொல்ல மாட்டாங்கல்ல, கடைசி நேரம் வரைக்கும் பார்கெயின் பண்ணிட்டே இருக்கணும்ல. பார்கெயின் பண்ணிட்டே இருக்கணும். இல்லைன்னா அந்த கட்சி நிலைப்பாடு அந்த நிர்வாகிகள் குழப்பத்தில் இருப்பாங்கல்ல. இப்ப ஜனவரி வரைக்கும் காத்திருக்க முடியாது அவங்களால. ஏன்னா ஒன்னும் உங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் வேணும் அப்படின்னா அதிமுக கூட்டணி சொல்லிட்டு போய் சொல்லிடணும். இல்ல அப்படின்னா ராஜ்யசபா சீட் எங்களுக்கு தேவையில்ல, சட்டமன்றம் தான் முக்கியம் அப்படின்ற பட்சத்துல நீங்க பாஜகவோட கூட்டணி சேர போறீங்களா? அப்போ ஏன்னா அதிமுக தான் பாஜக அந்த கூட்டணி இருக்கு இல்லையா? இப்ப அந்த கூட்டணி நீ ஏத்துக்க போறீங்களா அப்படின்ற நிலைப்பாடு இப்ப வந்து தேமுதிக சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஏன்னா எதுவுமே சொல்லாம பார்கெயின் மட்டும் பண்ணிட்டே இருந்தா வச்சுக்கோங்களேன், கட்சி வந்து பொதுமக்கள் இடத்துல அந்த நற்பெயரை இழந்துரும். இதுல அழகு இன்னொரு முக்கியமான விஷயம், ராஜ்யசபா அடுத்த வருஷம் கொடுக்குறாங்க அப்படின்னாலே அடுத்த வருஷத்துல எலெக்ஷன் வரப்போகுது, சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு எத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்க? 34 எம்எல்ஏ ஒரு எம்பி தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில அது கணக்கு மாறும் இல்லையா? அது எத்தனை எம்எல்ஏ வர போறாங்க? அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். நீங்க சொன்னீங்க இல்லையா நம்ம திமுக வந்து இந்த கேண்டிடேட் சூஸ் பண்ணதுல பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்தாங்க. அதே சர்ப்ரைஸ் தான் அதிமுக கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க சொன்னது போல ஜெயக்குமார் அப்புறம் கோகுலேந்திரா, செம்மலை எல்லாத்துக்கும் பெரிய ஏமாற்றம் தான். ஆமா, இப்ப இந்த ஒரு கணக்கு பார்க்கும்போது அதாவது மே மாதம் தான் சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா அடுத்த ஆண்டு ராஜ்யசபா தேர்தல் என்பது மார்ச்லயே வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அடுத்த ஆண்டு வந்து 6 பேருக்கு அந்த டேர்ம் முடியுது. 6 பேர்ல வந்து 4 பேர் திமுக காரங்க, 2 பேர் அதிமுக காரங்க. அவங்களோட டேர்ம் வந்து ஏப்ரல் மாசத்துக்குள்ள முடியுது. அப்ப மார்ச் மாசமே தேர்தல் வைக்கணும். யாருன்னு பண்ணா அது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான விஷயம். திமுக வந்து திருச்சி சிவா, அப்புறம் கனிமொழி சோமு, அப்புறம் வந்து அந்தியூர் செல்வராஜ்,
அப்புறம் வந்து என்ஆர் இளங்கோ, இவங்க வந்து திமுகவோட ஹார்ட் கோர் கேண்டிடேட்ஸ். திருச்சி சிவா, என்ஆர் இளங்கோ ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க. ரொம்ப ஆக்டிவா இருக்கும். ரெண்டு பேரும் எப்பயாச்சும் பேசுற மாதிரி தான் பார்க்க முடியுது. அதிமுக சார்பா பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், தம்பிதுரையோட பதவிக்காலம் அடுத்த ஆண்டு முடியுது. அப்புறம் ஜி.கே. வாசன் அவரோட பதவிக்காலம் முடியுது. ஜி.கே. வாசன் வந்து வக்ஃபுக்கு ஆதரவா ஓட்டு போட்டுட்டு இருக்காரு. இந்த அதிமுகவே கொந்தளிப்புல இருக்காங்க. ஆமா, அதனால வந்து ஜி.கே. வாசன் இடம் வந்து தேமுதிக கொடுக்கப்படுமா அப்படின்ற கேள்வி இருக்கு. அதனால சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி இந்த ராஜ்யசபா தேர்தல் வரதுனால சட்டமன்ற தொகுதிகள் கணக்கு மாற வாய்ப்பு இல்லை. இப்ப எப்படி இருக்காங்களோ அதே கணக்கு தான் அங்கேயும் செல்லுபடியாகும். ஆனா ராஜ்யசபா தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சட்டமன்ற தேர்தலே வரதுனால அந்த தொகுதிகள் மாறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றாங்க. ஆமா, ஆனா எனக்கு என்ன டவுட்னா, ஜி.கே. வாசன் அவ்வளவு எளிதா அந்த எம்பி சீட்டை விட்டு கொடுத்துட மாட்டாரு. வேற ஏதோ ரூட்டை பிடிச்சி உள்ள வந்துருவாரு. பாஜக இருக்காங்கல்ல. ஆமா, ஏன்னா அவர் முன்னாள் கப்பல் துறை அமைச்சரா இருந்தவர். அவரு இந்த மீண்டும் எப்படியாச்சும் ஒரு அமைச்சரவை பதவியில வந்துடணும், அட்லீஸ்ட் ஒரு இணை அமைச்சர் ரேஞ்சிலாச்சும் நம்ம வந்துடணும். ஆனா அதுக்கு இப்பவே காய் நகரத்துல ரொம்ப வருஷமா ஊத்திட்டு தான் இருக்காரு. அது எதுவும் அப்ளை ஆகல, அதுதான் பிரச்சனை. பல வருடங்களா இதுக்கான முன்னெடுப்புகளை எடுத்துக்கிட்டே இருக்காரு. அன்புமணி அப்படிதான் பல ஆண்டுகளா எப்படியாச்சும் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆயிரணும்னு ஒரு காய் நகரத்தில் இருக்காரு. கடைசியா பாமக தலைவர் ஆயிட்டாரு. அதுவுமே பிரச்சனையா இருக்கு. இப்படி போயிட்டு இருக்குதுல்ல அழகு. இதுல தேமுதிக பொறுத்த வரைக்கும் இன்னொரு கோணம் இருக்கு அழகு. தேமுதிக திமுகவோட கூட்டணிக்கு காய் நகர்த்துறதா சொல்லப்படுது. என்ன அப்படின்னா, நேற்று பிரஸ் மீட்ல பிரேமலதா விஜயகாந்த் வந்து பேசுறப்ப முதல் நன்றியை திமுக தான் சொன்னாங்க. அதாவது அதிமுக மீது ஏமாற்றம் அப்படின்றத சொல்லிட்டு அதே பிரஸ் மீட்ல திமுக நன்றி தெரிவிக்கிறாங்க. ஏன்னா பொதுக்குழுவுல கேப்டன் விஜயகாந்துக்கு இரங்கல் தீர்மானம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில அது வந்து அவங்க பாராட்டுறாங்க. இந்த திமுகவுக்கு நன்றி சொல்றாங்க. அது இல்லாம ஸ்டாலின் உள்ளிட்ட அமைச்சர்கள் வந்து எங்க வீட்டுக்கு வந்தாங்க, துக்கமான ஒரு சமயத்துல உங்களுக்கு தோளோட தோல் நின்னாங்க அப்படிங்கிற வகையில அது என்னைக்கு மறக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு இக்கு வச்சுட்டு போறாங்க. அரசியல்வாதிகள் பேசுற எதுவுமே அரசியல் இல்லாம இருக்காது அப்படிங்கறதையும் ஒரு கவனிக்கணும். அதே சமயம் இப்ப திமுகவுக்கு இவங்களை சேர்த்துட்டு என்ன லாபம்? அங்க ஏற்கனவே போர்டு ஃபுல்லா வழிஞ்சிட்டு இருக்கு. ஏற்கனவே பல கட்சிகள் வந்து கூட்டணி அந்த இடத்தை கொடுக்கறதுல தொகுதி பிரிக்கிறதுல பெரிய பிரச்சனை இருக்கு. ஒரே ஒரு எம்எல்ஏ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமா திமுக காரங்களை தாண்டி கருணாஸ் பேசிட்டு இருக்காரு இல்லையா, அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இதுல இப்ப திமுகவுக்கு ஒரு பிளஸ் இருக்கு உள்ள வந்தாங்கன்னா. அது என்ன அப்படின்னா, விஜய ஹேண்டில் பண்றது. ஏற்கனவே விஜய்க்கு வந்து விஜயகாந்த் வாய்ப்பு கொடுத்தாரு. விஜய் வந்து விஜயகாந்த் இருக்கும் வரைக்கும் அவர் வந்து பெருசா எல்லாம் கண்டுக்கல, ரெஸ்பெக்ட் பண்ணல, இறந்த பொழுது வந்தாரு. அதனாலதான் அந்த விஜய் மரியாதை செலுத்த வரும் பொழுது அங்க ஒரு வேற விதமான சம்பவம் எல்லாம் நடந்துச்சு பார்த்தோம். விஜய்க்கு எதிர்ப்பு தெரிவிச்சு விஜயகாந்த் தொண்டர்கள் சில வேலைகள் பார்த்தாங்க. அதெல்லாம் பெரிய அளவுல வீடியோல பார்க்கப்படுச்சு. மீண்டும் வந்து விஜய் சமாதானப்படுத்துறதா மீண்டும் எல்லாம் போனாரு. இருந்தாலுமே அது வந்து இன்னும் ஃபுல்லா பேச்சப் ஆகல அப்படின்னு சொல்லப்படுது. தலைவர் வந்து இருக்கும் பொழுது புறக்கணிச்சுட்டு இப்ப எதுக்கு வர வாக்கு வங்கி காவியா அப்படிங்கறதா அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு, அவங்களுடைய ஒரு மன கொந்தளிப்பாகவும் இருக்கு. சோ இந்த நேரத்துல தேமுதிகவை உள்ள கொண்டு வந்தா அவங்க விஜய்க்கான கவுண்டர் அட்டாக் கொடுப்பாங்க. அது களத்திலையும் எதிரொலிக்கும், ரொம்ப நேச்சரான ஒன்னா இருக்கும். விஜயகாந்த் தொண்டர்கள், விஜயகாந்த் நிர்வாகிகள் மூலமா விஜய் அட்டாக் பண்றதா சரியா இருக்கும் அப்படிங்கறது திமுக நினைக்கிறதாக சொல்லப்படுது. அதே சமயம் திமுக மட்டும் பேசிட்டு இல்ல, தாவேகா கூடயும் பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதிமுக, பாஜக உள்ளிட்டவங்களோட பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. பல கதவுகளை திறந்துதான் வச்சிருக்காங்க. நேற்று பிரேமலதா விஜயகாந்த் கொடுத்த பிரஸ் மீட்ல என்ன சொல்றாங்கன்னா, அரசியல் என்பதே தேர்தலை நோக்கிதான் அப்படின்னு ஒரு புது கருத்தை சொல்லியிருக்காங்க. அரசியல்ங்கிறது மக்களுக்கானது, அதுல வென்றெடுத்தா அரசு அமையும், அரசின் மூலமா பல விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கறத நோக்கம். அவங்க சொல்றது கூட்டணி கணக்கை தான் மையப்படுத்தி சொல்றாங்க அப்படிங்கிற விமர்சனமும் எழுந்திருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த ராஜ்யசபா தேர்தலுக்கான வேட்புமனு வந்து நாளைக்கு தொடங்க போகுது இல்லையா? சோ இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்து வேட்பாளர்கள்லாம் வேட்புமனு தாக்கல் பண்ண போறாங்க. போட்டியே இருக்காது, ஏன்னா 6 பேர் தான் தாக்கல் பண்ண போறாங்க இல்லையா? அதனால வந்து போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதான் வாய்ப்புகள் அதிகம்னு சொல்றாங்க. ஓபிஎஸோட 4 எம்எல்ஏ யாருக்கு ஓட்டு போடுவாங்க அது மட்டும் அவங்களுக்கு தான் தெரியும், புரிய மாட்டேங்குது. முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சொல்லணும். ஏற்கனவே ஓபிஎஸ் ஆதரவாளர் தர்மர் வேற ஒருத்தர் ராஜ்யசபால எம்பியா இருக்காரு. இப்ப என்ன இன்னும் ஏடிஎம்கே ஒரு நீக்காம வச்சிருக்காங்க. ஓபிஎஸ் வேண்டாம், ஆடு பகை குட்டி வருங்கிற மாதிரி ஓபிஎஸ் வேண்டாம். ஆனா அதிமுக சின்னத்துல ஓபிஎஸ் ஆதரவாளர் சோ தர்மர் நாங்க அப்படியே நீடிச்சு வச்சிருப்போம் அப்படிங்கிறாங்க. 4 பேர் யாருக்குன்னு சொன்னாதான் எனக்கு மனசு சாந்தி அடைக்கும் போறது. அந்த 250 கேக்குற மாதிரி கேக்குறீங்க. 4 பேர் என்ன பண்ண போறாங்க? அது மாதிரி பாமகவோட 5 எம்எல்ஏ யாருக்கு வாக்களிக்க போறாங்க? இல்ல, பாமக வந்து நிச்சயமா அதிமுக தான் சொல்றாங்க. ஏன்னா நீங்க ஓபிஎஸ்மே கூட நம்ம முன்னாடி பேசினது போல பாஜக வந்து பேசிட்டாங்க 2 பேர்ட்டையும். ஓபிஎஸ் அணியும் சரி, பாமக அணியும் சரி, பாஜக பேசி அவங்களோட வாக்குகள் வந்து நிச்சயமா அதிமுக வேட்பாளர் தான் வரும். அதனால வந்து எதிர்பார்ப்பாங்கல்ல, அதுக்கு பிரதிபலன் என்ன? அது மேபி அடுத்து வரக்கூடிய அந்த சட்டமன்ற தேர்தலில் எதனா எதிர்பார்க்கலாம். ஏன்னா எப்படியோ அந்த பாஜக உள்ள வந்ததுக்கு அப்புறம் அன்புமணி கொஞ்சம் பொறுமையா இருக்காரு, 2வது அதிமுகவும் கொஞ்சம் பொறுமையா இருக்காங்க, ஓபிஎஸ் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை பாத்துக்கலாம். இப்ப ஏன்னா இந்த தேர்தலில் யாருன்னா போட்டி போட்டு தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னா, இந்த ராஜ்யசபா தேர்தலில்
அந்த தோல்வி வந்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் எதிரொலிக்கும். கண்டிப்பா அதனாலதான் வந்து யாருக்கும் தோல்வியே வேண்டாம், இப்ப இருக்கக்கூடிய அந்த கூட்டணி வச்சு ஓட்டு போட்டுடலாம், இந்த 6 பேர் மட்டும் ஜெயிச்சிருட்டோம், அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தல்ல திமுகவினரும் அதிமுக கூட்டணியும் யார் யார் எப்படி இருக்கலாம் தொகுதி கொடுக்க போறாங்க அப்படின்றது தெரியும். ஓபிஎஸ் உடைய 4 எம்எல்ஏக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்கிற ஒரு பிரச்சனை. ஆமா, இதே மாதிரி திமுகவை பொறுத்த வரைக்கும் 4 எம்பிக்களை தேர்ந்தெடுத்துட்டு மிச்சம் 23 எம்எல்ஏக்கள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு, அந்த எம்எல்ஏக்கள்லாம் யாருக்கு ஓட்டு போட போறாங்க, அவங்க வாக்குகள் என்னவாக யாருக்கு பயன்பட போகுது அப்படிங்கறதெல்லாம் கேள்வி எழுப்பியிருக்கு. இல்ல என்னன்னா குறைஞ்சது 34 ஓட்டுகள் வேணும், அவங்க அதிகப்படி கூட ஓட்டு போடலாம்ல. இல்ல அப்ப மிச்ச ஓட்டுகள் என்ன, வேற ஏதாச்சும் ஒரு அரசியல் கணக்கு இருக்குல்ல, அந்த ஓட்டை ஏன் வீணாக்குவாங்க? ஒரு நல்ல அரசியல்வாதி ஓட்டை வீணாக்க மாட்டாங்க. இந்த வேட்பாளருக்கே போட்டுருவாங்கல்ல. 34 ஓட்டு குறைஞ்சபடி வேணும். இப்ப கமலுக்கு 40 ஓட்டு விடுக்கலாம், மீதி இருக்கிற வேட்பாளருக்கு 40 அந்த மாதிரி விடுக்கலாம் இல்லையா? அது மாதிரி கூட ஒரு கணக்கு இருக்கும். அப்போ என்ன கணக்குங்கிறது எலெக்ஷன் நடந்த அப்புறம் தான் முழுசா வெளில வரும். இப்போ இன்னைக்கு இன்னொரு முக்கியமான வழக்குல அந்த தீர்ப்பு வந்து ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. அந்த குற்றவாளிக்கு என்ன தண்டனை அப்படின்றத வந்து சென்னை மகளிர் நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க. அந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் இருக்கு இல்லையா, ஞானசேகரனை வந்து போன மாதம் இறுதியில குற்றவாளின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு தண்டனை விவரம் கொடுத்திருக்காங்க. 30 வருடம் ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது 11 வழக்குகள்ல ஒரு தண்டிக்கப்பட்டிருந்தார் இல்லையா, இந்த 11 வழக்குகள்லயும் ஒவ்வொரு வழக்குக்கும் இத்தனை மாதம் தண்டனை, இத்தனை ஆண்டுகள் தண்டனை அப்படின்ற மாதிரி டோட்டலா 30 வருடங்கள் ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. அப்புறம் 90,000 ரூபாய் அபராதம் போட்டிருக்காங்க. இதுல அழகு பலருக்கு என்ன ஒரு கருத்து இருக்குன்னா, ஏங்க 30 வருஷம் நீங்க சொல்றீங்க, அது ரொம்ப தப்பானது, அவங்களுக்கு வந்து வேற மாதிரியான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது மக்களுடைய கருத்தா இருக்கு. தீர்ப்பை விமர்சிக்க கூடாது இல்லையா, அந்த அடிப்படையில இது வந்து மக்கள் வந்து கோரிக்கையா வைக்கிறாங்க. இது வந்து கூடுதல் தண்டனை கொடுக்கணும். இப்ப மற்ற பொள்ளாச்சி வழக்கில் எப்படி சாகும் முறைக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க, அந்த மாதிரியாச்சும் இவங்களுக்கு கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஆனா இதுல என்ன சொல்லப்படுது அப்படின்னா, சட்ட ரீதியா இந்த வழக்குக்கு இவ்வளவுதான் கொடுக்க முடியும், அவரை பொறுத்த வரைக்கும் தண்டனை அப்படிங்கிறாங்க. அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இன்னொன்னு, ஞானசேகரன் வழக்குல யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்விதான் அதிமுக, பிஜேபி உள்ளிட்ட எதிர்கட்சிகள் தொடர்ந்து வச்சிட்டு இருந்த ஒரு கேள்வி. அதை இன்னைக்கு கோர்ட் ஒண்ணுமே இல்லாம ஆக்கிடுச்சு. அதற்கு பின்னணியில அரசு தரப்பு வழக்கறிஞர், அந்த சிறப்பு புலனாய்வு குழு சார்பா ஆஜரான வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாங்க முடிஞ்சதுக்கு அப்புறம். அதுல விளக்கம் கொடுக்குறாங்க, என்னென்னலாம் பண்ணிருக்கோம், யார் அந்த சாருங்கிறது, ஏன் நீதிமன்றம் வந்து அதை நல்லிஃபை பண்ணுச்சு அப்படிங்கிறதுக்கான விளக்கம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல் விஷயம், அந்த விஷயங்கள் நடந்தது எல்லாமே ஆதாரபூர்வமா ஆவணத்தோட நீதிமன்றத்துல நிரூபிக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில அந்த பர்டிகுலர் டைம், அந்த அன்னைக்கு சம்பவம் நடந்து 23ஆம் தேதி அன்னைக்கு என்ன நடந்துச்சு, அந்த ஈவினிங் டைம்ல இவர் வந்து பேசுறப்ப போன் பிளைட் மோட்ல இருந்துச்சு அப்படிங்கறத அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்த அதிகாரி அதை ப்ரூவ் பண்ணிட்டு அது நீதிமன்றத்திலையும் சொல்லியிருக்காரு, வாய்மொழி சாட்சியமா கொடுத்திருக்காரு. அதே மாதிரி ஞானசேகரன் பயன்படுத்தி ஏர்டெல் சிம் இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு தொழில்நுட்ப நிபுணர் வந்து ஏர்டெல் சார்பா வந்து இதுக்கு நீதிமன்றத்துல சாட்சியம் கொடுத்திருக்காங்க. என்னன்னா ஒரு போன் பிளைட் மோட்ல தான் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட வந்து மிஸ்டு கால் அலர்ட் எல்லாம் வந்துச்சு, அந்த அடிப்படையில போன் வந்து கண்டிப்பா பிளைட் மோட்ல தான் இருந்துச்சு, நாங்க செக் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னு நீதிபதிட்ட சொல்லியிருக்காரு. அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 2-3 செக் பாயிண்ட்க்கு அப்புறம் தான் நீதிபதி அந்த முடிவுக்கு வந்திருக்காதா அவங்க அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்றாங்க. அதுல என்னன்னா, ஞானசேகர் வந்து தன்னை வந்து இந்த காலேஜ்ல வேலை பார்க்குற ஒரு நபரா காட்டிக்கிறதுக்காக அந்த பொண்ணுகிட்ட சும்மா போன் அடிச்சு மிரட்டி இருக்காரு, பொண்ணு முன்னாடி போன் பேசி மிரட்டி இருக்காரு, யாருக்கும் பேசல அவரு. அந்த பெண் கொடுத்த சாட்சியும் முக்கியமான ஒரு வாக்குமூலம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஆளுக்கு போன் எதுவும் வரல, இவனாதான் போன் அடிச்சாரு, ரிங் எதுவும் வரல அப்படிங்கிற வகையில அவங்களும் ஒரு சாட்சி கொடுத்திருக்காங்க. இப்படி பல விதத்திலயும் செக் பாயிண்ட் சரி பண்ணிட்டு தான் நீதிபதி இந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதனால யார் அந்த சார் அப்படின்னு கேட்கறதே இனிமே வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்ல வரும், நீதித்துறையை அவமதிக்கிற செயல்ல வரும் அப்படிங்கிற வகையில கருத்து சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் இதுல வந்து எதிர்க்கட்சிகள்லாம் யார் அந்த சார் என்ற கேள்வியை மீண்டும் எழுப்பி இருக்காங்க. அதாவது எடப்பாடி பழனிசாமி, தமிழிசை சவுந்தரராஜன் எல்லாமே இந்த கேள்வியை மீண்டும் கேட்டிருக்காங்க இல்லையா. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி இவர் குற்றவாளின்னு தீர்ப்பு வெளியானதுக்கு அப்பவே இது வந்து பாதி நீதி அப்படின்னு விமர்சிச்சாரு. இப்ப யார் அந்த சாருன்னு தெரிய வந்தாதான் அது முழுமையான ஒரு தீர்ப்பா இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில மீண்டும் விமர்சிக்கிறாரு. இது வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிற அடிப்படையில இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு நிச்சயமா திமுகவை சேர்ந்த சிலர் வந்து எதிராக வழக்கு தொடுப்பாங்க. அதுல வந்து அவருக்கு இந்த வழக்கோட உச்சபட்சமா 6 மாத சிறை தண்டனையோ அல்லது 2000 ரூபாய் அளவுக்கான அபராதமோ விதிக்கப்படலாம், அல்லது ஒரு மன்னிப்பு கேட்டாருன்னா விடுவிச்சிருவாங்க அப்படிங்கிற அடிப்படையில கருத்து சொல்லிட்டு வராங்க. எடப்பாடிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கு. ஆமா, எது எப்படியோ மக்களோட கருத்து என்னவா இருக்கு அப்படின்னா, அந்த பொள்ளாச்சி வழக்கை தொடர்ந்து இந்த ஒரு வழக்கை பத்தி பேசும்போது யாரெல்லாம் இனிமேல் பெண்கள் இடத்துல தப்பா நடந்துக்கிறாங்களோ, யாரெல்லாம் இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை வழக்குல மாற்றுறாங்களோ அவங்களுக்கு உறுதியா வந்து அதிகபட்ச தண்டனை வந்து வழங்கப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து நீதிமன்றம் கொடுத்தது. அதுவும் வந்து பொள்ளாச்சி வழக்குலயும் தீர்ப்பு கொடுத்தது பெண் நீதிபதி தான், இந்த வழக்குலயும் பெண் நீதிபதி தான், அதையும் வந்து நம்ம கவனிச்சோம். இதுல அழகு முக்கியமான இந்த வழக்கோட முக்கிய புள்ளி எங்க அப்படின்னா,
எதனால வந்து திமுக அரசு மீது எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டை முன் வச்சுச்சுன்னா அந்த எஃப்ஐஆர் லீக் ஆன விவகாரம், பொள்ளாச்சியும் படியே இதுல எப்படி எஃப்ஐஆர் லீக் ஆனுச்சு அப்படிங்கறதான் கேள்வி. அதுல வந்து மத்திய அரசு தான் காரணம் அப்படின்னு தேசிய தகவல் மையம் NIC அவங்களே ஒரு தகவலை வெளியிட்டாங்க. இது வந்து நாங்க வந்து தொழில்நுட்ப கோளாறு காரணமா அது வந்து எஃப்ஐஆர் வெளியாயிடுச்சு. ஐபிசில இருந்து BNS சொல்றாங்கல்ல, பாரத் நியாய சமிதான் சொல்றாங்கல்ல, அதுல அந்த மாத்தும் போது ஏதோ லீக் ஆயிருச்சுன்னு சொல்றாங்க. அதனால அங்கேயுமே வந்து இது வந்து காவல்துறை நீதிமன்றம் சமர்ப்பிச்சிச்சு. ஸோ இந்த விஷயமும் அப்படியே அப்ரப்டா கட் ஆயிடுச்சு. அதே மாதிரி அவரோட போன் வந்து ஃபிளைட் மோட்ல இல்ல, அங்க ஒருத்தர் நபர் இருந்தாரு, அந்த யார் அந்த சார் மிரட்டினாரு அப்படிங்கிறதும் அது ஒரு கற்பிதமான வாதம் தான் அப்படிங்கிறது நீதித்துறை இப்ப நிரூபிச்சிருச்சு. இதற்கப்புறம் ஞானசேகரன் மேல்முறையீடு போவாரு அப்படிங்கிற கருத்து முன்வைக்கப்படுது. என்ன எங்கதான் போனாலும் இதுதான் தீர்ப்பு, இந்த மாதிரி தான் இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டு வழக்கில் இப்படிதான் தீர்ப்பு கடுமையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே சமயம் முக்கியமான ஒரு விஷயம் அழகு, 30 ஆண்டு ஆயுள் தண்டனை கொடுத்திருக்காங்க இல்லையா, அது 30 ஆண்டு வித்தவுட் ரெமிஷன் அப்படிங்கிறாங்க. ஆமா, எந்த ஒரு இப்ப நீதித்துறையில நல்லா நடந்துட்டாரு, இப்ப ஜெயில நல்லா நடந்துட்டாரு, அவர் நன்னடத்தை காரணமா ரிலீஸ் பண்றோம், இந்த தலைவரோட அண்ணா பிறந்தநாள் வருது அதனால ரிலீஸ் பண்றோம் அப்படிங்கிற காரணத்துல இவர் ரிலீஸ் பண்ணவே முடியாது அப்படிங்கறதா இந்த தீர்ப்பினுடைய முக்கியமான ஒரு சாராம்சமா பார்க்கப்படும். இப்போ பிருத்திவி நம்ம வீடியோட கடைசி பகுதி இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்றது, அதாவது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருக்காரு இல்லையா, அப்ப அப்படி நடந்திருக்கும் இப்படி எல்லாமே நடக்கும். அவர் வந்து அந்த அன்பிரடிக்டபிள் லீடர்னு சொல்றாங்க. அவர் வந்து யாரும் யூகிக்கவே முடியாது, அவரோட எண்ணத்தை யாரும் கணிக்கவே முடியாது, எப்ப எப்படி இருப்பாரு யாருக்கும் தெரியாது, அவருக்கே தெரியாது. இந்த மாதிரி ஒரு 30 தடவைக்கு மேல சொல்லிட்டாருங்க, நான் தான் இந்தியா பாகிஸ்தான் அது மட்டும் இல்ல, ஆமா அது தொடர்ந்து சொல்லிட்டு வராரு. இப்போ ஒரு ட்வீட் வந்து ஒண்ணு போட்டிருக்காரு, என்ன அப்படின்னா அது அவரோட சமூக வலைதளம் ட்ரூத் சோசியல் சொல்லிட்டு ஒரு தளம் வச்சிருக்காரு இல்லையா, மறுபடியும் ட்விட்டர்ல வந்துட்டாரு, அப்ப அதுவும் வச்சிருக்காரு. அதுல ஒரு ட்வீட்டை ஷேர் பண்ணிருக்காரு. என்ன அப்படின்னா அந்த ட்வீட்ல என்ன சொல்றாங்கன்னா, பைடன் வந்து இப்ப இருக்கிற பைடன் உண்மையான பைடனே கிடையாது, 2020ஆம் ஆண்டே பைடன் வந்து கொல்லப்பட்டாரு, இப்ப இருக்கிறது வந்து அவரோட குளோனு, அவரை மாதிரியே இருக்கக்கூடிய மனம் இல்லாத ஆன்மா இல்லாத ஒரு உயிரினம் தான் இப்ப இருக்கு. உயிரினம் அந்த ட்வீட்ல அப்படி போட்டிருக்காங்க போல. இப்ப இருக்கவங்க வந்து ஒரிஜினல் பைடன் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ட்வீட் போட்டிருக்காரு. அவர் என்ன பெரிய கான்ஸ்பிரசி தியரிஸ்ட் போட்டிருக்கு, ஏதோ ஒண்ணு அந்த சதி பண்றதுக்கு பொய்யா தகவல் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தொடர்ந்து தகவல் சொல்லிட்டே வர்றாரு. அந்த ஒரு ட்வீட்டை அந்த மாதிரி அந்த ஒரு ட்வீட்டை ட்ரம்ப் வந்து எடுத்து அவரோட சமூக வலைதளத்துல போட்டிருக்காரு. அப்ப ட்ரம்போட நம்பிக்கை இதான் இருந்திருக்கா? ஒருத்த வந்து சாதாரணமா ஒரு பொய்ய பரப்புறா அப்படின்னா அந்த பொய்ய வந்து என்டாஸ் பண்ற மாதிரி ஒரு நாட்டோட தலைவரை அதை வந்து பரப்பலாமா? இன்ஃபேக்ட் ட்ரம்ப் ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது எல்லாரு கவனக்கும் போயிருக்கு. அப்ப வந்து எல்லார் கவனக்கும் போகணும்னு சொல்லிட்டு தான் ட்ரம்பே வெறுமனே ஷேர் பண்ணிருக்காரு. ட்ரம்பை பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பல ஆண்டுகளா வந்து பொய் தகவலை பரப்புறது, அப்புறம் உண்மையற்ற தகவல் வந்து தொடர்ந்து பிரச்சாரம் பண்றதுன்னு சொல்லிட்டு பல ஆண்டுகளா பண்ணிட்டு இருக்காரு. நல்ல வேளை நீங்க அமெரிக்கால இல்ல, இந்த கருத்துலாம் சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்க முடியும், தூக்கி வெளில போட்டுருவாரு. இந்த கொரோனா காலத்துல மாஸ்க் போடாதீங்கன்னு சொல்றது, அப்புறம் வந்து இந்த 2020 தேர்தலில் வந்து நான் ஜெயிச்சிட்டேன் ஆனா நான் வந்து ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் பொய் பிரச்சாரம் பண்றது, இந்த மாதிரி பல பொய் பிரச்சாரங்கள் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துலதான் இப்படி ஒரு பொய்யை வந்து மீண்டும் வந்து வெளிப்படுத்தி இருக்காரு. அதாவது எப்படிதான் ஒரு சயின்டிபிக்கா நம்ப மாட்டாரா இல்ல, இப்பதான் சமீபத்துல பைடனுக்கு கேன்சர் வந்துச்சு, கேன்சர்ல வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அவர் வந்து ட்ரம்ப் வந்து வாழ்த்தி இருந்தார், நீங்க சீக்கிரம் குணமாயிரும் வாழ்த்தி இருந்தார். அதே ட்ரம்ப் தான் இப்ப வந்து பைடன் கொல்லப்பட்டாரு, பைடன் இல்லன்னு சொல்றதுக்கு அதுக்கும் ஆதரவு தெரிவிக்கிறார். இப்ப எப்படி ஒரு புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. அதான் பாருங்க, பழைய தமிழ் படத்துல கீர்த்தி பாண்டியனா அவங்களோட அப்பா எல்லாம் நடிச்சிருப்பாரு இல்லையா, அந்த மாதிரி படத்துல எல்லாம் ரோபோட் மனுஷன் இந்த மாதிரி எல்லாம் கான்செப்ட் காட்டுவாங்க, நம்ம எந்திரன் காட்டினாங்க. அதுக்கு முன்னாடி ஹாலிவுட்ல நிறைய படம் வந்திருக்கு. இந்த மாதிரி படத்தெல்லாம் இப்பதான் பார்த்துட்டு இப்படி ஒரு கருத்தை சொல்றாரா, அல்லது இதை ஷேர் பண்றதுக்கு உங்களுக்கு ஒத்து பண்ணாதானே ஷேர் பண்ணுவீங்க? ஷேர் பண்ற சாதாரண நபராங்க ஷேர் பண்றது. அமெரிக்க அதிபர் உலகத்திலே ஒரு சக்தி வாய்ந்த நபர்னு போற்றக்கூடியவர், அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பொய் தகவல் எப்படி ஷேர் பண்ண முடியும் மக்கள் இடத்துல? அது எப்படி ஒரு தகவலை போய் சேர்க்கும்? அப்ப இப்படிதான் இந்தியா பாகிஸ்தான் போறே நான் தான் படம்னு சொல்லியிருப்பாரு போருக்கு இருக்கலாம். இதே மாதிரி பல விஷயங்களை தொடர்ந்து பேசலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.